இன்னைக்கு வைகாசி விசாகம் முருகனுடைய பிறந்த நாள். இன்னைக்கு முருகனுக்காக வேண்டிக்கிட்டு நிறைய பேர் விரதம் இருப்பீங்க. பொதுவாக இந்த மாதிரி ஒரு சில சிறப்பான நாட்களில் நம்ம ஏன் விரதம் இருந்து வேண்டிக்கிறோன்னு உங்களுக்கு தெரியுமா? எந்த ஒரு கடவுளும் நம்ம கிட்ட நீ சாப்பிடாம பட்னி கடந்து என்கிட்ட கேட்டாதான் ஒரு விஷயத்த நான் உனக்கு பண்ணுவேன்னு என்னைக்கும் சொன்னதில்லை. அப்படி இருந்தும் நம்ம ஏன் இந்த மாதிரி சில பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிறோம்? இந்த மாதிரி விரதங்களை மேற்கொள்ளும் பொழுது முதல்ல நம்ம மைண்ட்ஃபுல்லாக அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். மென்டலி நான் இப்படி தான் இருக்க போகிறேன், நான் இதை தான் பண்ண போகிறேன்னு நமக்கு நம்மளே நம்மளோட வில் பவரை அதிகப்படுத்திக்கிறோம். இரண்டாவது, நம்மளோட பாடிலி சேஞ்சஸ். நம்ம தேவையில்லாத கழிவுகளை நம்ம பாடி டீடாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபாஸ்டிங்னால பாடிக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் பற்றி, பாடியில் நடக்கிற சேஞ்சஸ் பற்றி இன்னொரு வீடியோவில் எலாபரேட்டிவாக சொல்கிறேன். மூணாவது, இதை ஒரு கடவுளுக்காக நம்ம வேண்டிக்கிட்டு பண்ணும்பொழுது இமோஷ்னலி நம்ம ஒரு பாசிட்டிவ் டிவைன் ஃபோர்ஸோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பேசிக்கலி நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காக தீவிரமாக முயற்சி பண்ணுறோமோ இல்லை காத்துக்கிட்டு இருக்கோமோ அதுக்காக நம்மளோட பாடி, மைண்ட் அண்ட் சோல் மூணையும் அலைன் பண்ணுறது. அதுக்காக விரதம்ங்கிறது பச்சை பட்டினி கிடக்கிறது கிடையாது. நம்ம எப்போ ஃபாஸ்டிங் பண்ணாலும் நம்ம நிறைய தண்ணீர், இளநீர், நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள், இந்த மாதிரி சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கிட்டு ஃபாஸ்டிங் பண்ணுறது இன்னும் பெஸ்ட் ரிசல்ட்ஸை கொடுக்கும். இதுதான் நம்ம விரதம் இருந்து வேண்டி கடவுளை கேட்கறதுக்கான தாத்பரியம். அப்போது உங்கள் எல்லாருக்கும் என்னோட வைகாசி விசாக நல்வாழ்த்துக்கள்.